கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் அடித்து விரட்டியுள்ளனர். ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற விவகாரத்தால் மீன்பிடிக்க செல்லாமல் இருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 10 நாட்களுக்கு பிறகு நேற்று கடலுக்கு சென்றனர். அப்பொழுது 11 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து சென்றனர். அவர்கள் அனைவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் இன்று கச்சத்தீவு அருகே 100க்கும் மேற்பட்ட படகுகளில் 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது 7 கப்பல்களில் வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை விரட்டி அடித்துள்ளனர். மேலும் 25க்கும் மேற்பட்ட படகுகளில் இருந்த வலைகளையும் வெட்டியதால் மீனவர்களுக்கு லட்சக்கணக்கில் சேதம் ஏற்பட்டுள்ளது. கச்சத்தீவு பகுதியில் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது இலங்கை கடற்படை படகுகளை விரட்டி அடிச்சு ஒரு சில படகுகளில் போர்டு மடியை வெட்டி விட்டு பெருத்த நஷ்டம். 2 படகையும் 11 மீனவர்களையும் இலங்கை கடற்படை சிறைபிடிச்சிட்டு இது தொடர் கதையாக இருக்குது. மத்திய அரசு தலையிட்டு பாரம்பரிய இடத்துல மீன் பிடிக்கிறதுக்கு வழிவகை செய்யணும். இல்லைன்னா மீனவர்கள்லாம் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிடும். உடனே படகுகளையும் மீனவர்களையும் விடுவிச்சு தரணும். அப்படி இல்லைன்னா மீனவ சங்க தலைவர்கள்லாம் கூடி அடுத்த கட்டமாக போராட்ட அறிவிக்க முடிவு செஞ்சுருக்கோம்.